புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிடில் மத்திய அரசின் நிதியான 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மத்திய அரசு இதுபோன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துகள் பற்றி விரிவான கலந்தாலோசனை மேற்கொண்டு ஒரு சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விடியா திமுக அரசு பொதுவெளியில் பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசின் தடையில்லா சான்று இன்றி இனி சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க அனுமதி வழங்கும் மத்திய அரசின் உத்தரவிற்கு மக்கள் கண்டனம். மாநிலங்களின் கல்வி நிர்வாக அதிகாரத்தை பறிக்கும் செயலாகவும் மாநில உரிமைகளை பறித்து கல்வி தரத்தை பாதிக்கும் முடிவாக இருப்பதாகவும் மக்கள் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருவேறு இடங்களில் 2 பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மேலாநல்லூரில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ மற்றும் குழந்தைகள் திருமண தடை சட்டத்தில் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் குழந்தைகள் திருமணம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் குழந்தை திருமணங்கள் அதிகம் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 11ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயதுடைய மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். குழந்தை திருமணங்களை தருமபுரி மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி தடுக்க தவறியதே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 15 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திமுக கிளை தலைவரின் மகன் பிடிபட்டார். திமுக கட்சியினரின் வாரிசுகள் அரசியல் செல்வாக்கை அராஜகத்திற்கு பயன்படுத்தி வருவது மீண்டும் நிரூபணம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக நிர்வாகி திருட்டு வழக்குகளிலும் தொடர்புடையது அம்பலம். பள்ளிக்கரணையில் நடந்த 7 திருட்டு வழக்குகளில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது. சென்னை புளியந்தோப்பில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட நபர் தற்கொலை. பாலியல் புகார் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது அம்பலம். புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி அத்துமீறிய இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் குற்றங்களை தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 18 பாலியல் வன்கொடுமைகள். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக 12 போக்சோ வழக்குகள், 6 வன்கொடுமை வழக்குகள் என மொத்தம் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அவல்.
மதுரையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 729 கிலோ கஞ்சா, 17 கிலோ சரஸ் போதைப் பொருட்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக அரசு மதுரை மாநகரை போதை மாநகராக மாற்றியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் காவல்துறை தியான நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 16 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் உளவுத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா கடத்தல் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 13 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ஈச்சனாரி பகுதியில் கார்களில் கடத்தப்பட்ட சுமார் 210 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாள்தோறும் புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடை மற்றும் கொத்தவால்சாவடி பகுதிகளில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தின் தலைநகரில் நடைபெறும் போதைப்பொருள் விற்பனையை கூட கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஓட்டேரியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் புகையிலை பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 658 சிறப்பு மருத்துவர்கள் நியமனத்தில் நேரடி சேர்க்கை நடத்துவதற்கு அரசு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு. நேரடி நியமனம் பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் தேர்வு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 92% பேர் ஆன்லைன் கேம் விளையாடும் நிலையில் 49% பேர் தங்களுடைய வங்கி விவரங்களை இணைத்து விளையாடுவதாக தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். 51% பேர் எந்த விவரங்களையும் இணைக்காமல் கிரிப்டோ போன்ற வர்த்தகத்தின் மூலம் விளையாடுவதாக தகவல். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல். வேலையே வழங்கப்படாமல் 17,000 பேருக்கு சம்பளம் கொடுத்ததாகவும், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக ஊதியம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அம்பலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக பலி. ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. ஆட்சி முடிவுக்கு வரவுள்ள நிலையில் போக்குவரத்து கழகத்தில் புதிதாக 2200 ஓட்டுநர்கள் பணியமர்த்தப்பட இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகளாக இதுபோன்ற அறிவிப்புகளை மட்டுமே வெளியிடும் அமைச்சர் சொன்னதை எப்போதாவது செய்துள்ளாரா என கேள்வி எழுப்பும் மக்கள் தேர்தல் வருவதால் அமைச்சர்கள் விளம்பரம் செய்வதாக விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாடல்களை வெளியிட்டுள்ளனர். சொன்ன சொல்லை மறந்துவிட்டு நிதி சுமையை காட்டுறீங்க என ஸ்டாலின் அரசை விமர்சித்து பாடல் வெளியிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தென் மாநில டிஜிபிக்கள் கூட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் காவல்துறை அதிகாரிகளே தொடர்பில் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் டிஜிபிக்கள் முழங்குவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி.
தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக மாதாந்திர உதவித்தொகை கிடைக்காமல் சுமார் 5800 மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடலில் பேனா சிலை வைப்பதற்கும் கார் ரேஸ் நடத்தவும் வீண் செலவு செய்யும் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்காமல் வஞ்சிக்கும் அவலம். சென்னையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்தால் புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள் என சொல்லிவிட்டு காவல்துறையினர் அலட்சியமாக இருப்பதாக புகார். தலைநகரில் நாள்தோறும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் புகார்தாரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? காவல்துறைக்கு உளவு பார்த்துவிட்டு யார் வெட்டுப்பட்டு உயிரிழப்பது என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்காலிக ஆசிரியரை பணி நிரந்தரம் செய்ய லஞ்சம் வாங்கிய தொடக்க கல்வி அலுவலர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் லஞ்சம் தலை விரித்தாடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக அம்பலம். சென்னை எண்ணூரில் மேம்பாலத்தின் மீது பழுதாகி நின்று கொண்டிருந்த ரோடு லோரர் மீது கட்டுப்பாட்டை இழந்த மாநகர பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. ஒட்டன்சத்திரத்தில் கோயில் சார்பில் திருமண மண்டபம் கட்டிய பணிக்கு லஞ்சம் பெற்ற இந்து அறநிலையத்துறை பொறியாளர் சிக்கினார். இந்து சமய அறநிலையத்துறையில் தலை விரித்தாடும் லஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கடன் சுமையில் வாடும் நிலையில் மின்சார வாரியம் மீண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் அறிவிப்பு. ஆட்சி முடியும் நேரத்தில் கமிஷனுக்காக அரசு எடுக்கும் தெளிவற்ற முடிவுகள் மேலும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என மக்கள் விமர்சனம். மாசி மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். ஓம் சக்தி பராசக்தி பக்தி பரவச முழக்கங்களை எழுப்பி தேரினை வடம் பிடித்து இழுத்த சாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் மேலவாஞ்சூர் சிங்கமா காளியம்மன் கோயில் திருவிழா. திரளான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மேல்பதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் பொது வழிபாட்டிற்கு அனுமதி அளித்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாதி மோதல்கள் இல்லாத ஆட்சி என சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காமல் மக்களை நீதிமன்றத்தை நோக்கி தள்ளுவது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. நிதி நெருக்கடி என காரணம் காட்டி தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காத நிலையில் நாய்கள் கணக்கெடுப்பிற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க தாம்பரம் மாநகராட்சி திட்டம். உள்ளாட்சியில் நல்லாட்சி என பெருமை பேசும் திராவிட மாடல் அடிப்படை சேவைகளை குறைத்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்து கணக்கெடுப்பு போன்ற திட்டங்களில் பணத்தை வீணாக செலவழிப்பது சரியா என மக்கள் கேள்வி. இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை காரணங்களால் 119 மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயனர்களின் தகவல் பாதுகாப்பிற்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். எலான் மஸ்கின் XAI நிறுவனம் உருவாக்கிய குரூக் AI இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகியுள்ளது. குரூக் AI-யின் பயன்பாடு இந்தியாவில் AI வளர்ச்சியில் முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஜப்பான் நிறுவனமான சுசுகி இந்தியாவில் 68,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஆண்டிற்கு 42 லட்சம் கார்களை விற்பனை செய்யும் இலக்குடன் இந்திய சந்தையில் தனது ஆதிக்கத்தை மேலும் அதிகரிக்க சுசுகி திட்டமிட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக வியட்நாம் அரசு அறிவிப்பு. அரசு நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் செலவினங்களை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்.
பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் மது அருந்தியதை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் பிரீத் அனலைசர் சோதனை சட்டப்பூர்வமாக செல்லாது என பாட்னா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இந்த பரிசோதனை உறுதியான ஆதாரங்களை வழங்காது என்பதால் இதனை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக செல்லாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது தென்னாப்பிரிக்க அணி. 316 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 43.3 ஓவர்களில் 208 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது.